செப்டம்பர் வந்தால் கரூரில் 41 பேர் இறந்த ஒரு வருஷம் ஆக போகுது. அதுக்கு கிஃப்டாக வந்து விஜய் அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, நம்ம கரூர் எம்எல்ஏ, அதிமுகவின் எம்எல்ஏ திரு எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்களை கட்சியில் சேர்த்துக்கிறாரு. மானக்கேடில் கரூர் மக்களே இந்த தாவேக்காவும் இந்த திருட்டு திமுகவும் இந்த தீய சக்தியும் இந்த தில்லாலங்கடி சக்தியும் ரெண்டும் வேண்டான்னு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்களித்தாங்க இரட்டலை சின்னத்தில். இன்னைக்கு இந்த விஜயபாஸ்கர் அவர்களை இந்த எல்லா மக்களையே ஏமாற்றி மக்களுக்கு துரோகம் செஞ்சுருக்கிறீங்க. உங்களை நம்பி ஓட்டு போட்ட மக்களுக்கு ஏமாற்றி இருக்கிறீங்க. உங்களை எல்லாம் சும்மா விடுமா? அந்த புரட்சி தலைவரின் ஆத்மா சும்மா விடுமா? என்ன கொடுக்கல? நீங்கள் 2016 ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நிற்கிறீங்க. அப்போ வந்து காங்கிரஸில் வந்து பேங்க் சுப்பிரமணியம் அவர் எதிர்த்தாப்பில் நிற்கிறீங்க, ஜெயிக்கிறீங்க. ஜெயிச்சோன்னே உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ஆக்குச்சு. அத்தா பெரிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். யாராச்சும் ஜெயிச்சோன்னே மினிஸ்டர் ஆக்குவாங்களா? ஃபர்ஸ்ட் டர்மே உங்களுக்கு மினிஸ்டர் ஆக்கின இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த இயக்கத்துக்கு நீங்க மோசம் செஞ்சிருக்கிறீங்க, துரோகம் செஞ்சிருக்கிறீங்க. 2வது எலெக்ஷன் தோத்தீங்க, திருப்பி இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிங்க. நீங்க ரெபல் எம்எல்ஏ இருந்தீங்க, திருப்பி கட்சியில வந்து சேர்ந்தோடனே உங்களுக்கு எல்லாத்துக்கும் எடப்பாடியார் வந்து ஆர்கனைசேஷன் செக்ரட்டரி போஸ்டிங் கொடுத்தாங்க. இப்போ எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு ஒரு தொண்டர்கள் வந்து 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் தம் வாழ்நாள் முழுக்க இந்த இயக்கத்துக்கு வேலை பண்ணி எதுவும் எதிர்பார்க்காத இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இந்த மாதிரி இயக்கத்தில் இந்த மாதிரி தொண்டர்களுக்கு நீங்க ஏமாத்திருக்கிறீங்க. இது வந்து காலப்போக்கில் இது சும்மா விட மாட்டோம். அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது தனி மனிதரின் கட்சி அல்ல. இது மக்களின் புரட்சி, இது மக்களின் இயக்கம். இது மக்களுக்காகவே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பித்து வைத்த இயக்கம். மக்களுக்காகவே புரட்சி தாய் அம்மா அவர்கள் வழிநடத்தி கொண்டு வந்த இயக்கம். இன்னைக்கு இந்த பொன்னான இயக்கத்தை புரட்சி தமிழர் எடப்பாடியார் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த இயக்கத்தை நம்பி இருக்கிற தொண்டர்களுக்கு ஒண்ணுதான் சொல்றேன், வாழ்வில் ஏற்றமும் இரக்கமும் உண்டு. இன்னைக்கு நாம தோத்துருக்கலாம், செத்து போல, எல்லாத்தையும் கணக்கு வச்சுப்போம். இது விசுவாசிகளின் கட்சி, இது தொண்டர்களின் இயக்கம், இது தொண்டர்களால் இயங்கும் இயக்கம். யாரு வந்தா என்ன, யாரு இருந்தா என்ன, யாரு இல்லைன்னா என்ன, ரட்டளை இருக்கு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இருக்கிறாங்க, புரட்சி தலைவி அம்மா இருக்காங்க, புரட்சி தமிழர் எடப்பாடியார் இருக்கிறாங்க. ரட்டளையை ஏமாத்தினவங்க கொடுக்க மாட்டாங்க. இவங்களையெல்லாம் கணக்கு வச்சுக்கணும் நண்பர்களே. எல்லாத்தையும் பதவி சுகத்திலேருந்து எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இந்த இயக்கத்துக்கு துரோகம் செய்கிறீங்களே எங்கள் கையில், அதுதான் ஏற்றுக்க முடியல.